அன்பை, சகிப்புத்தன்மையை ஒன்றாக இணைத்து இயங்குவதை அழகாக மக்களிடம் அழுத்திச் சொன்ன ஒரு தலைவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். 1888 நவம்பர் 11 மௌலானா ஹைருதீனுக்கும் ஆலியாவுக்கும் மகனாக பிறந்தார் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மௌலானா அவர்கள் இளம் வயதிலேயே திருமறை குர்ஆனை மனனம் செய்தவர். மார்க்க கல்வியில் சிறந்து விளங்கிய போதிலும் உலக கல்வி விஷயத்தில் சற்று அதிகமாகவே தெளிந்த பார்வையும் தொலைநோக்கு சிந்தனையும் மக்களை எளிதில் வசீகரிக்கக்கூடிய பேச்சு மற்றும் எழுத்தும் ஒருங்கிணை பெற்ற நபராக திகழ்ந்தார் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவர் கல்வி அறிவை கெய்ரோவில் உள்ள அல் அக்ஷர் எனும் பல்கலைக்கழகத்தில் கற்றார். 1907 தன்னுடைய 19வது வயதில் அரசியலுக்கு அபுல் கலாம் ஆசாத் வருகை புரிந்தார். 1920களுக்கு முன்னதாக தனி ஒரு ஆளாக சுதந்திர போராட்டத்தில் பிற கட்சிகளின் பின்னணி இல்லாமல் போராடியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அறிவாயுதத்தை கொண்டு ஆங்கிலேயரை இவர் எதிர்த்த விதம் ஆங்கிலேயர்களை மிகவும் திகைக்க வைத்தது. 1920 காலகட்டத்தில் அபுல் கலாம் ஆசாத் காந்தியை சந்திக்கிறார். 1907 முதல் 1947 வரையிலும் கிட்டத்தட்ட 6 முறை சிறை சென்றுள்ளார் அபுல் கலாம் ஆசாத். மொத்தத்தில் 10 ஆண்டுகளும் 7 மாதங்களும் சிறையில் கழித்துள்ளார். கூர்மையான நினைவாற்றலையும் எதையும் பகுத்தறியும் திறனையும் சிறு வயதிலேயே ஆசாத் கைவர பெற்றிருந்தார். பால்ய காலம் முதலே தீவிர வாசிப்பிலும் ஆய்வுகளிலும் தன்னை ஈடுபடுத்தி வந்தார். வயதை மீறி அவரிடம் காணப்பட்ட பக்குவமும் நிதானமும் தான் பிறரிடமிருந்து அவரை வேறுபடுத்தி காட்டிய அம்சங்களாகும். 1913 காலகட்டத்தில் ஆங்கிலேய எதிர்ப்பை பொதுமக்களிடம் தன்னுடைய அல் ஹிலால் என்னும் பத்திரிகை மூலம் வெளிப்படுத்தினார். அபுல் கலாம் ஆசாத்தால் தொடங்கப்பட்ட அந்த இதழ் ஆங்கிலேய எதிர்ப்பும் மக்களை விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற வேண்டிய கருத்துக்களும் முக்கிய இடம் பிடித்தன. இது ஆங்கிலேயர்களை மிகவும் வெறுப்படைய செய்தது. தொடங்கப்பட்ட ஒரே வருடத்தில் 30,000 பிரதிகளை தொட்டு அல் ஹிலால் பத்திரிகை சாதனை படைத்தது. 1920 மௌலானா அபுல் கலாம் ஆசாத் காந்தியை சந்திக்கிறார். இந்த சந்திப்பு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வாக இருந்தது. சந்தித்த முதல் சந்திப்பிலேயே ஆசாத்தின் திறமையையும் போராட்ட குணத்தையும் கண்டு வியந்தார் காந்தி. தன் இறுதி நாள் வரை ஆசாத் அவர்களை கூடவே வைத்துக் கொண்டார் காந்தி அவர்கள். மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தின் 35 வயதில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காங்கிரஸ் கட்சியில் குறைந்த வயதில் இப்பதவியை பெற்ற ஒரே தலைவர் அபுல் கலாம் ஆசாத் என்பது குறிப்பிடத்தக்கது. 1923 அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் இந்து முஸ்லிம் எனும் இரு பெரும் சமூக மக்களுக்கு விடுதலை உணர்வூட்டி போராட்டத்திற்கு மக்களை அணிதிரட்டினார். 1940களில் மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் பதவி ஆசாத்தை தேடி வந்தது. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்ற வீரமிக்க போராட்டத்தின் பங்கு சுதந்திர போராட்ட வரலாற்றில் அளப்பரியது. அந்த போராட்டத்தில் அபுல் கலாம் ஆசாத்தின் பங்கு மிக பெரியதாகும். தேச பிரிவினை என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று தொடர்ந்து குரல் கொடுத்தவர் அபுல் கலாம் ஆசாத். 1947 காலகட்டத்தில் இந்திய மக்களில் கல்வி கற்போர் சதவிகிதம் மிக குறைவாக இருந்தது. இதனை அதிகரிக்க அரும்பாடுபட்டவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அபுல் கலாம் ஆசாத். பிறகு இவரின் அமைச்சரவையில் எல்லா மாணவர்களுக்கும் ஜாதி மத இன பாகுபாடின்றி தரமான கல்வி வழங்க வேண்டும் என்றும் அனைத்து கல்வி திட்டங்களும் மதச்சார்பற்ற அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்றார். 14 வயது வரை இலவச கல்வி கட்டாயம் என்றார். தொழிற்கல்வி, வேளாண் கல்வி, மேலும் உயர்கல்வி வெளிநாட்டு கூடங்கள் நிறுவ வேண்டும் என பரிந்துரை செய்தார். இந்தியாவின் அறிவியல் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமான CSIR அமைப்பை தோற்றுவித்தார். அதே போல IITக்கள் இவரின் சிந்தனையில் உருவானதே. பல்கலைக்கழக மானிய குழுவும் இவரால் உருவாக்கப்பட்டது. பல திறமைக்கும் பெருமைக்கும் உரிய அபுல் கலாம் ஆசாத் சிந்தனையான அனைவருக்கும் கல்வி என்ற நோக்கத்தில் நாம் பயணிப்போம்.